எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது தரிப்போலா. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு கேக்கு மாதிரியில் இருக்கும், ஆனால் கேக்கு கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வெரைட்டியான ஒரு மெத்தடில் தான் நம்ம இது செஞ்செடுக்கிறோம். இது ஒரு மலபார் ஸ்பெஷல் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக 3 முட்டை நான் இங்கே எடுத்துருக்கு. முட்டை எடுக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுக்காதீங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஆட் பண்ணுறதுக்காக 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. முட்டையோட ஸ்மெல்லு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது 6 பெரிய ஏலக்காய். தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரைக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வானிலா எசன்ஸ் நம்ம இதில் சேர்க்கலை. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை நான் எடுத்துருக்கிறது சாதாரணமான உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா, பாம்பே ரவா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் எடுத்துருக்கு. நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம இது மிக்ஸ் பண்ணுறது பீட்டர் வச்சுட்டு தான். பீட்டர் இருந்தால் பீட்டரே எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதே மாதிரி டைமும் கம்மியாகும். இல்லை உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் முட்டை நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு. நம்ம இதுக்குள்ளே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் இந்த முட்டை இதே மாதிரி பீட் பண்ணும்போது எவ்வளோ க்ரீமியாக எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தரிப்போலையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். முதல் காலத்தில் இந்த பீட்டரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டும் ஸ்பூன் வச்சுட்டும் தான் இதே மாதிரி க்ரீமியாக பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இந்த பீட்டர் வச்சு செய்கிற அந்த அளவுக்கு வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், இது ரொம்ப க்ரீமியாக வந்துட்டு இருக்குது. மேலே இதே மாதிரி தூக்கி பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒழுகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரியா இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு முடியுது அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது மேலே தூக்கி பார்த்தா நம்ம இந்த முட்டையோட மிக்ஸ் கட்டாகி விடுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஒழுகாத்த மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டு தான் செய்கிற அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு க்ரீமியாக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம மைதா மாவு சேர்த்திடலாம். மைதா மாவு ஒன்றா சேர்க்கக்கூடாது. 4 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கு. ஒரு சீவுக்குள்ளே போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மெதுவாக இதே மாதிரி மேலே தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த முட்டையோட மிக்ஸு ஃபுல்லாக நிறையா இருக்குது, அதனால தான் இது மேலே வரைக்கும் இதே மாதிரி பொங்கி நிற்கிது. அது உடையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவையும் இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக மெதுவாக மேலே ஊற்றி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை மட்டும் சேர்த்தும் தரிப்போல செஞ்சு எடுத்துக்கலாம், அப்படி தான் மோஸ்ட்லி செய்வாங்க. ஆனால் அப்படி செய்கிற டைமில் நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால முட்டையோட அளவில் சில டைம் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம தரிப்போல சில டைம் அமுங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மைதையும் சேர்த்து செஞ்சால் அந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி மைதா மட்டும் சேர்த்தும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப பொங்கி மேலே வரும், கேக்கு மாதிரியும் இருக்கும். எப்படி வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக மைதையும் முட்டையும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. ஸ்மெல்லுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஏலக்காய் மட்டும்தான். இப்போ இது போல செஞ்சு எடுத்துக்கலாம். தரிப்போலா 8 இன்ச்சு சைஸுக்கு ஒரு நான்ஸ்டிக் கேசரோல் தான் நான் எடுத்துருக்கு. அதில் கொஞ்சம் நெய்யாக பட்டர் ஏதோ ஒன்று தடவி விட்டுக்கோங்க. இது இதே மாதிரி குக்கர்லையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கேசரோலே வேணுன்ட்டு இல்லை, குக்கர் இருந்தால் குக்கரில் இதே மாதிரி கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேட்டர் ஊற்றி இப்போ நம்ம குக் பண்ணுற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்காது, இல்லை இருந்தாலும் ஒரு 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேக வச்சுக்கலாம். ஒரு பழைய பேன் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் இதுக்கு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 to 25 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ நல்லா வெந்தால் கூடி நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேகிறதுக்கு விட்டுக்கோங்க. அப்போ வந்து முட்டையோட ஸ்மெல்லு வந்து சுத்தமாக இருக்காது. இதுக்குள்ளே கொத்தி செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓரமாக இதே மாதிரி விட்டு வர ஆரம்பிக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம தரிப்போல வந்து அடி பிடிக்காமல் அழகாக கிடச்சிருக்கு. இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு 25 நிமிஷம் எடுத்திருக்கு. இது கேக்கு மாதிரியே ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், கெட்டு போகாது. இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.